என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. உதயநிதி முதல்வர், எடப்பாடி துணை முதல்வர். ஆதவ் அர்ஜுனா கொடுத்த அப்டேட், இது பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தேர்தல் முடிவுகள் வெளியானதும் உதயநிதி முதல்வராகவும் எடப்பாடி பழனிசாமி துணை முதல்வராகவும் பதவியேற்க பேச்சுவார்த்தை நடத்தியதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவிச்சிருக்கிறாரு. தமிழக அரசியல்ல தேர்தல் முடிவுகளுக்கு பிந்தைய சூழல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு துருவங்களும் ரகசிய கூட்டணியில ஈடுபட முயன்றதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் அரசியல் வட்டாரத்தையே அதிர வைத்திருக்கிறது. இது குறித்து பேசிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா, தேர்தல் முடிவுகள் வெளியான அந்த இரவுல நடந்த சில அதிரடி திருப்பங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். தேர்தல் முடிவுகள் 108 இடங்கள்ல இருந்தபோது திமுக தரப்புல உதயநிதி ஸ்டாலினும் அதிமுக தரப்புல எடப்பாடி பழனிசாமியும் இணைந்து ஒரு புதிய கூட்டணியை உருவாக்க தீவிர முயற்சிகள் மேற்கொண்டதாக ஆதவ் அர்ஜுனா பெரும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். புதுச்சேரியில் நடந்த அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக கையெழுத்து வாங்கியதாகவும், ஆனால் அதன் பின்னணியில உதயநிதியை முதலமைச்சராக்கி இபிஎஸ் துணை முதலமைச்சராகவும் ரகசிய திட்டம் இருந்ததாகவும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த அதிகார பகிர்வு மற்றும் ஊழல் திட்டங்களை கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிக மற்றும் காங்கிரஸ் ஆகியவை கடுமையாக எதிர்த்தாங்க அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. திமுக, அதிமுக மற்றும் பாஜக இணைந்து ஒரு ஆட்சியை உருவாக்குவது மக்களின் தீர்ப்புக்கு எதிரானது அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்கள் எச்சரித்ததை அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார். இந்த சூழ்ச்சியால தான் கூட்டணி கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்தின் மீது நம்பிக்கை வைத்து ஆதரவு அளிக்க முன்வந்தாங்க அப்படின்னு அவர் விளக்கி இருக்கிறார். அதிமுகவின் தற்போதைய தலைமை அதிருப்தியில் உள்ள 90% தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வர தொடங்கிவிட்டதாக ஆதவ் அர்ஜுனா கூறியிருக்கிறார். செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்கள் தாவேகாவிற்கு வரும்போது அவர்களுக்கு அளிக்கப்படுற குடும்ப ரீதியான மரியாதையே இதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். எந்த எம்எல்ஏவையும் ஆசை காட்டி இழுக்கும் எண்ணம் எங்கள் தலைமைக்கு இல்லை என்று அவர் திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார். எம்ஜிஆர் எதற்காக திமுகவை எதிர்த்து அதிமுகவை உருவாக்கினாரோ அந்த லட்சிய பாதையில் இன்று தமிழக வெற்றி கழகம் பயணிப்பதாக அவர் பெருமிதம் கொண்டிருக்கிறார். ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்கள் திமுக பக்கம் சாய்ந்ததை விமர்சித்த அவர், அதிமுகவினுடைய உண்மையான விசுவாசிகள் இனி தாவேகாவை மட்டுமே நம்புவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அடுத்த ஒரு மாதத்திற்குள்ளாக அதிமுகவின் பெரும்பாலான நிர்வாகிகள் விஜயனுடைய தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்துல இணைவார்கள் என்றும் அவர் தெரிவிச்சிருக்கிறார். இது போன்ற அரசியல் தகவல்களுக்கு ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.